ஸ்கேம். நானும் அதுல மாட்டினேன். ஸோ அதை பத்தி ஒரு என்ன சொல்லலாம், என்ன வீடியோ அவேர்னஸ். அதுல இருந்து நம்மளுக்கு ஐவிஆர் லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் டீமுக்கு கனெக்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் டீம்ல கனெக்ட் பண்ணி அங்க ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசி அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மும்பை போலீஸ்க்கு கனெக்ட் பண்றோம், கிரைம் பிரான்ச்சுக்கு உங்களை கனெக்ட் பண்றோம்னு சொல்லி அப்புறம் அவங்க எங்களை வந்து உடனே இல்ல நீங்க வீடியோ கால் வாங்க, வீடியோ கால் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வந்து இதை பண்ணுவோம் போறேன். ஆனா அந்த டைம்ல எனக்கு உண்மையிலேயே நான் கொஞ்சம் நம்பினேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்டும் அங்க உட்காந்துருக்க ஆள் எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி இந்த கிரைம் இருக்கனால உங்களுக்கு ஆல்ரெடி அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, நீங்க வந்து உங்களை இந்த மும்பை போலீஸ் வந்து எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டும் அனுப்புறாங்க. ஆசிட் ஊத்திடுவாங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கொலை பண்ணிடுவாங்க, உங்க கூட இப்ப நீங்க யார்கிட்ட போன் பேசினாலும் அவங்களும் இந்த கிரைம்குள்ள வந்து கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் அவ வச்சுட்டுதான் உங்ககிட்ட பேசுறான். நம்ம வந்து நம்புற மாதிரி இருக்கு அவன் பேசுறது. ஹாய் வீவர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog மாதிரி போடுறோம். ஸோ இது வந்து எதுக்காக இந்த vlog அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்க ஒரு ஸ்கேம். நானும் அதுல மாட்டினேன். ஸோ அதை பத்தி ஒரு என்ன சொல்லலாம், என்ன வீடியோ அவேர்னஸ் வீடியோ மாதிரி. ஸோ நான் எப்படி அது பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நிறைய பேர் இந்த ஸ்கேம்ல வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டா நிறைய வீடியோஸ் இதை பத்தி பார்த்தேன். சரி, அதனாலதான் அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கூட நான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ வந்து இது நடந்தது என்ன 1 month இருக்குமா? இல்ல 1 month இருக்கும். 1 month இருக்கும். ஆமா. ஸோ இது வந்து நான் ஒர்க்ல இருக்கும் போது தான் எனக்கு வந்து இது ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் ஜூன்ல ஒரு கால் வந்தது. ஜூன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி ஃபெடெக்ஸ் கொரியர்ல இருந்து கால் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்து நீங்க ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த பார்சல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நீங்க யாருக்காவது அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டு வந்தது. நான் அப்பயே வந்து இல்லைன்னு சொல்லி அதை வந்து நீங்க கேன்சல் பண்ணிடுங்க, யார் அனுப்பிச்சாங்க எனக்கு தெரியலன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா அதை விட்டுட்டேன். அப்புறம் எகெயின் வந்து திருப்பி செப்டம்பர் எண்ட் அக்டோபர் ஆமா அக்டோபர் நவம்பர் அந்த அந்த டைம்ல ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி திருப்பியும் சேம் ஃபெடெக்ஸ்ல இருந்து கால் வந்தது. ஸோ அது எப்படி நம்மளுக்கு அந்த கால் வருது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு கொரியர் பண்ணிருக்கீங்க, அந்த கொரியர்ல வந்து என்ன இருக்கு, ட்ரக்ஸ் இருக்கு, அது வந்து கஸ்டம்ஸ்ல அதை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ உங்க பேர்ல உங்க ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி தான் இந்த கொரியர் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம கேட்கறப்ப நம்ம ஆதார் நம்பர் அவங்க கரெக்டா சொல்றாங்க. நான் அதுலதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிளாக் ஆனேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எதுவுமே பெருசா அவேர்னஸ் இல்லாம தான் இருந்தது. ஆனா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இது என்ன மாதிரி காலா இருக்கும் நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் கால் வந்தது ஃபெடெக்ஸோடைய டைரக்ட் லைன்ல இருந்தா நம்மளுக்கு கால் வருது. அந்த இதோட கால் ரெக்கார்டிங் எல்லாமே இந்த வீடியோட எண்ணில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நம்மளுக்கு ஐவிஆர் லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் டீமுக்கு கனெக்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் டீம்ல கனெக்ட் பண்ணி அங்க ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசி அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மும்பை போலீஸ்க்கு கனெக்ட் பண்றோம், கிரைம் பிரான்ச்சுக்கு உங்களை கனெக்ட் பண்றோம்னு சொல்லி அப்புறம் அவங்க என்ன வந்து கிரைம் பிரான்ச்சுக்கு கனெக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour எடுக்கிறாங்க. இந்த ஃபெடெக்ஸ் கொரியர்ல வந்து நம்மளுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. என்ன டீடைல்ஸ் கொடுத்தாங்க, பார்சல் டீடைல்ஸ், பார்சல் நம்பர், எந்த அட்ரஸ்ல இருந்து அனுப்பிச்சிருக்கோம், எந்த அட்ரஸ்க்கு இது போகுது. சோ என்னோடது வந்து தாய்வானுக்கு எந்த அட்ரஸ்க்கு போகுதுன்னு. ஆமா அதுவும் கொடுத்தான். ஜஸ்ட் பிளண்ட்லி எந்த கண்ட்ரி அப்படினா அவ்வளவுதான். இல்ல அட்ரஸ் கொடுத்தான், பேரு நம்பர் எல்லாமே இருந்தது. பேரு யாரோட பேருக்கு போகுது, இது தாய்வானுக்கு போகுது, தாய்வானோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்து நான் தான் எம்ப்ளாய், என்னோட எம்ப்ளாய் நம்பரை வந்து நீங்க இது மும்பை போலீஸ் கிட்ட சொல்லுங்க, ஃபெடெக்ஸ்ல இருக்கிற இந்த எம்ப்ளாய் தான் இந்த நம்பர் கொடுத்தாருன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஃபெடெக்ஸ் உடைய நிஜமான கஸ்டமர் கேர் நம்பர் தான் அது ஆக்சுவலி. சோ எனக்கு இது ஃபெடெக்ஸ்க்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்றது எனக்கு ஐடியாவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெடெக்ஸ்க்கு தெரிஞ்சு நடந்தாலும் ஃபெடெக்ஸ் இதுக்கு பொறுப்பாக முடியாது. ஏன்னா எல்லாம் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி சொல்றதே அதான், ஸ்கேம் வரும், நீங்க தான் லைக் யூ ஷுட் பி அலர்ட், டீடைல்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் இந்த நம்பர் வந்து ரெஜிஸ்டர்ட் பண்ணி அவங்க வந்து ட்ரூ காலர்ல எங்க போய் நம்ம செக் பண்ணாலும் இது ஃபெடெக்ஸ் நம்பர் மாதிரி அப்படி செட் பண்ணிட்டாங்க அவங்க இந்த நம்பரை.
ஸோ அடுத்து ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, நான் மும்பை கிரைம் பிரான்ச்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் ஒரு 1/2 hour இது கலெக்ட் பண்றாரு. ரொம்ப பொறுமையா இந்த கால்ஸ் போகுது. எடுத்த உடனே அவங்க எதுவுமே நம்ம கிட்ட பெருசா அவங்க வந்து நம்மளை மிரட்டுறதோ நம்ம கிட்ட அப்ரோச் பண்றதோ கிடையாது. இது ஒரு நார்மல் லீகலா ஒஃபிஷியலான கால் மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க, பேரு, ஆதார் நம்பர்லாம் அவங்களே அந்த டீட்டெயிலே இருக்கனால அதெல்லாம் செக் பண்றாங்க. பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் இது செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய பார்சல்ல வந்து நார்காட்டிக்ஸ் இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ட்ரக் ரிலேட்டடான பொருட்கள் நீங்க வச்சிருந்திருக்கீங்க, நீங்க தான் அனுப்பிச்சீங்களா, நீங்க மும்பைக்கு எப்ப வந்தீங்கன்னு அவங்க டோன் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அப்ப நான் சொல்றேன், நான் மும்பைக்குலாம் வந்ததே கிடையாது, இது நான் அனுப்பிச்ச பார்சலே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இல்ல நீங்க வீடியோ கால் வாங்க, வீடியோ கால் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வந்து இதை பண்ணுவோம்னே. அப்ப எனக்கு சில இது டவுட் வந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கைப் ஐடி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கைப் ஐடியில நம்ம வீடியோ காலும் பண்ற மாதிரி நம்ம தான் பண்றோம், அவங்க பண்ணல. அவங்க கொடுக்குற ஐடிக்கு நம்ம ஸ்கைப் கால் பண்ணுவோம். சரி என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். ஆனா அந்த டைம்ல எனக்கு உண்மையிலேயே நான் கொஞ்சம் நம்பினேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்டும் அவங்க உட்காந்துருந்த ஆள் எல்லாமே வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, ஆமா போலீஸ் செட்டப்ல தான் இருக்காங்க. ஃபுல்லா வந்து அந்த வாக்கி டாக்கி சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. அந்த செட்டப் எல்லாம் பயங்கர பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட பேசுறாங்க, என்னை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நீங்க ரூம்ல யாரும் இருக்கக்கூடாது, உங்களை சுத்தி யாருமே பேசக்கூடாது, நீங்க யாருக்கும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இது நடந்துட்டே இருக்கும் போதே உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கிரைம் இருக்கனால உங்களுக்கு ஆல்ரெடி அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, நீங்க வந்து உங்களை இந்த மும்பை போலீஸ் வந்து எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டும் அனுப்புனாங்க. அது நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மும்பை போலீஸோடைய அரெஸ்ட் வாரண்ட், இந்த மாதிரி நான் வந்து இல்லீகலாக இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் குரூப்போடலாம் எனக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அரெஸ்ட் வாரண்ட் எனக்கு வந்தது. நான் உடனே அதை டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஆக்சுவலி நிறைய பேருக்கு அது வந்திருக்கு, நிறைய பேருக்கு அதுக்கான ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னாங்க. நான் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன், அதையும் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க கிட்ட பேசினேன். இந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு டாக்டரோட கால் வருது, ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும். இல்லை நீங்கள் வீடியோ காலை கட் பண்ணக்கூடாது, நீங்கள் பேசுங்க அப்படியே கூட அப்படின்னாங்க. நான் உடனே மொபைல்லேருந்து பண்ணால் கூட இவனுங்க ஏதாவது ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சிருவானுங்களோன்னு சொல்லிட்டு லேண்ட்லைன்லேருந்து ஐஃபா கால் பண்ணி என்ன சொன்னேன், டாக்டர்னு சொல்லி பேசினேன். டாக்டர் இந்த மாதிரி நீங்க கேட்ட ரிப்போர்ட் வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கும் இவன் ஏதோ ஒண்ணு மறைச்சு பேசுறான்னு உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ உடனே இவன் அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ண, எங்க ஃப்ரெண்டு லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி நாங்க பேசணும். அப்புறம் அவர்கிட்டயுமே நான் டாக்டர் மாதிரி பேசி என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு தூரம் டிராக் பண்ணி கொண்டு போயிட்டு அப்படியே அப்புறம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இவங்க எனக்கு கைட் பண்ணாங்க. அப்ப ஐப்பா வந்துட்டு அதை பார்த்துட்டு அதுதான் சொன்னாங்க இல்ல. ஆமா, ஆக்சுவலி அவங்க என்னன்னா, இது நீங்க வந்து ஃபர்தரா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு பேசி கொடுத்துட்டே இருங்க, கட் பண்ணிருங்க, நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி பேசிட்டு கட் பண்ணிருங்க. ஸோ அவங்க ஃபர்தரா வந்து திடீர்னு அவங்களுக்கு வாய்ஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா இல்லன்னு உடனே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிச்சு, ஒரு போலீஸ் மிரட்டுற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சாங்க தெரியுமா. நான் உடனே என்ன சொன்னேன், நான் லோக்கல் போலீஸ் கிட்ட போறேன், உங்களுக்கு த்ரெட்டனிங் இருக்கு, நீங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி டெரரிஸ்டோட இருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு இருக்கு, நீங்க வெளியில போனீங்கன்னா உங்க மேல ஆசிட் ஊத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் ஆட் எல்லாம் கூட அனுப்பிச்சாங்க. ஆசிட் ஊத்திடுவாங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கொலை பண்ணிடுவாங்க, உங்க கூட இப்ப நீங்க யார்கிட்ட போன் பேசினாலும் அவங்களும் இந்த கிரைம்குள்ள வந்துருவாங்க, இன்வால்வ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வந்து பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டயுமே போன் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துற மாதிரி சொல்லுங்க. நீங்க மும்பைக்கு எப்ப போனீங்க, இவனை உங்களுக்கு தெரியுமா, இந்த டெரரிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, போட்டோஸ் எல்லாம் அனுப்புறாங்க. இவன் கூட நீங்க போன்ல பேசிருக்கீங்களா, உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எத்தனை வச்சிருக்கீங்க, நீங்க பிளாக் மணி கன்வெர்ட் பண்ணீங்களா, அதெல்லாம் வந்து அது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே போச்சு. எல்லாத்தையும் நானும் இல்ல ஆமா இப்படியே சொல்லி மேக்சிமம் ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டேன். கடைசியா அவனுங்க வேலைக்கு வந்தானுங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து மும்பைக்கு வரணும்,
நீங்க மும்பைக்கு வந்து நீங்க இப்ப வீடியோல சொன்னது எல்லாத்தையுமே வந்து நேர்ல வந்து சொல்லி கைப்பட எழுதி நாங்க நேர்லயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், நீங்க நேர்ல எங்களுக்கு வந்து இது பண்ணித்தாங்க. அப்ப இவ வந்து சொன்னா இல்ல இது அது எப்படி பாசிபிள் என்னால எப்படி நாங்க வர முடியும், இது என்னோட நான் எதுவுமே அப்படி பார்சலே அனுப்பலையே, அப்ப எப்படி என்னால வந்து நான் ப்ரூவ் பண்ண முடியும், நீங்க தான் இப்ப வீடியோ இது ஸ்டேட்மெண்டே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப சொல்லும் போதுதான் சொல்லியிருக்காங்க ஓகே அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் சொன்னானுங்க, நீங்க இந்த பேங்க்ல அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கு, இதெல்லாம் எப்படி ஹேக் பண்ணாங்கன்னு சத்தியமானா உண்மையிலேயே இந்த விஷயம் பண்றவனுங்க பயங்கர தெளிவு. நம்மளோட டேட்டா கலெக்ட் பண்றதுதான். லைக் நம்ம வந்து ப்ராப்பரா இருக்கும், அந்த டேட்டா ஏதாவது ஒரு லிங்க்ல நம்ம போட்டிருப்போம், அந்த லிங்க் மூலமா அவங்க ஏதாவது எடுக்கிறது, நம்ம ப்ராப்பரா ஒரு டேட்டா. எனக்கு எத்தனை பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அந்த பேங்க் அக்கவுண்ட் எந்த பேங்க்ல இருக்கு, இதெல்லாமே சொன்னான். ஆனா வந்து அவனால ஓடிபி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்குன்றப்போ எனக்குமே கொஞ்சம் பயம் இருந்தாலுமே நான் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போனேன். என்னதான் பண்றான், அவனோட ஃபைனல் என்னதான் வருதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபைனலா மும்பைக்கு வாங்கினா அது என்னால வர முடியாது, லோக்கல் போலீஸ் கிட்டே நீங்க போகக்கூடாதுன்னா சரி ஓகே என்னதான் பண்றதுன்னா, இல்ல நீங்க டெரரிஸ்ட் கூட உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ஒரு அக்கௌண்ட் தருவோம், அது வந்து ஏதோ டெரரிஸ்ட் ஹெட்டோட அக்கௌண்டா. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு பணம் அனுப்பணும், அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் அனுப்பணும், 30,000 அனுப்பணும்னு சொன்னோம். என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு தெரியும், அதாவது இந்த மேட்டர்னு தெரியக்கூடாது, ஆனா நீங்க பணம் கொடுக்கணும்னா இல்ல எனக்கு டைம் வேணும். அப்பயே தெரிஞ்சிருச்சு இவனுங்க ஏதோ ஸ்கேம் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் நீங்க வீட்டுக்கு போனாலும் இதை பத்தி சொல்லக்கூடாது, நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் த்ரெட்டனிங் இருக்கு அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து இந்த த்ரெட்டனிங் பத்தியே பேசலாம். நம்ம மைண்ட்குள்ள போய் நம்மள பயமுறுத்துறதுக்கான வேலை அது. அவேர்னஸ் இல்லாம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா பயப்படுவாங்க. ஏன்னா அவனோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த அளவு ஒரு ரூட் டாக் தான் அவங்க கிட்ட இருக்கு. அப்படியே என்ன சொல்லுங்க என்ன பண்றீங்க, நம்மள பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் செட்டப் குள்ள போய் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறது, ரூடா பேசுறது, இந்த மாதிரி தான் பேசினாங்க. நான் சொல்லிட்டேன் இல்ல எனக்கு டைம் வேணும், ஸோ நாளைக்கு நாங்கள் இதே டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவோம், நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அந்த ஸ்கைப் ஐடி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்டே கொஞ்சம் தெளிவாக இருந்தாலும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் வச்சிருந்தேன். மேபி அதை எல்லாம் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபெடெக்ஸ் கால், அப்புறம் கொரியர் வந்திருக்கு, கொரியர் பார்சல் வந்திருக்கு, உங்களுக்கு பணம் வந்திருக்கு, ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு மணி, அதாவது ஃப்ரம் அட்ரஸே இருக்காது, ஆனா டு அட்ரஸ் நம்மளுது இருக்கும். உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, என்ன பார்சல்னே தெரியல, உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ், இந்த மாதிரிலாம் நிறைய வருது. அதுக்கப்புறம் நிறைய அன்வான்டட் லிங்க்ஸ். நான் இந்த அவேர்னஸ் வீடியோல என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் அவ வச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசுறான். நம்ம வந்து நம்புற மாதிரி இருக்கு அவன் பேசுறது. இல்ல நம்ம ஃபில் பண்றதுதான், நம்ம வந்து போய் ஒவ்வொரு ஆன்லைன்ல நம்ம போய் ஃபில் பண்றதுதான். அந்த ஃபில் பண்றத வந்து இவனுங்க எப்படியாவது கிராப் பண்ணி எடுத்துறாங்க, ஹேக் பண்ணி எடுத்துறாங்க. ஆன்லைன்ல பண்றப்போ நம்ம ஃபில் பண்றது மெயினா வந்து எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே கிராப் பண்றதுன்றது வந்து கிரெடிட் ஸ்கோர் செக் பண்றது, லோன் அப்ளை பண்றது, கிரெடிட் ஸ்கோர் செக் பண்றது, இல்ல கிரெடிட் கார்டு அப்ளை பண்றது, இது மூலியமா தான் அதிகமா எனக்கு தெரிஞ்சு கிராப் ஆகுது. ஏன்னா இது வந்து வேற எந்த போர்ட்டல்லையோ இது மூலியமாவோ இங்க ஹேக் பண்ணா அவங்க கிட்ட டேட்டா அவங்க புல் பண்ணணும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று அதுதான் ஆஃப்லைன் டேட்டா வந்து நம்ம போய் எங்கேயாவது ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், அது அப்படியே பாஸ் ஆனாய் பேங்க் பஜார்னு ஒன்று வருது பாருங்க, அதுல மட்டும் தயவு செஞ்சு உங்க டீடைல்ஸ் கொடுத்துறாதீங்க. அதுல இருந்து தான் மேக்ஸிமம் ஸ்கேம்க்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளுடைய இதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். நம்மளோட என்னது டிஎன் கமிஷனர் ஆபீஸ் லிங்க் ஏதோ அது என்ன கம்ப்ளைண்ட் அது, ஐயோ அதாவது நல்ல பேர் இருக்கே, சைபர் கிரைம் ரிலேட்டட். அதுல அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம அங்க போயிட்டு கிளிக் பண்ணா டிராப் டவுன்ல அதுலயே ஆட்டோமேட்டிக்கா டிராப் டவுன் வருது, ஃபெடெக்ஸ் ஸ்கேம் கால் அப்படின்னு அதுலயே டிராப் டவுன் வருது. ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கேட்டகரியில போயிட்டு எனக்கு வந்த காலோட ரெக்கார்டிங்ஸும் சரி, என்னோட இது, ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, இதுல இருந்து நாங்க உங்களுடைய எல்லாத்தையும் நாங்க பாத்துப்போம், உங்க இது எதுவும் ஸ்கேம் பண்ணாத மாதிரி நாங்க பாத்துப்போன்ற மாதிரி எனக்கு அதுல இருந்து சைபர் கிரைம்ல இருந்து ரிப்ளை வந்தது. அதுக்கப்புறம் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இமீடியட்டா நான் அந்த கம்ப்ளைண்ட்டையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பண்ணோம்னா நல்லது, எத்தனை இந்த மாதிரி வருது அப்படின்றத நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நிறைய பேருக்கு இது இன்னுமே நடக்குது. இந்த வீடியோ பாக்குற ஒரு சில பேர் இதை பார்த்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மற்ற ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் நீங்க பாருங்க,
பாத்தீங்கன்னா உங்களுக்கே இது எப்படி நடந்ததுன்னு தெரியும். Our logistics solutions connect people with goods, services, ideas, and technologies through a wide range of shipping services. Serving more than 220 countries and territories worldwide, FedEx, we connect you to the future. Our logistics solutions connect people with goods, services, ideas, and technologies through a wide range of shipping services. Serving more than 220 countries and territories worldwide, FedEx, we connect you to the future. Our logistics solution. Now, then this kind of people will use your Aadhaar ID again and again for doing illegal activities. Okay. Which in future can be a big trouble for you, ma'am. Of course. So what I need to do, ma'am, is it possible for... Yes, ma'am, you have to launch a complaint for your safety purpose in Mumbai Cybercrime Department. Okay. Yes, ma'am. So is it possible for you to direct come to Mumbai at Cybercrime? So be on the line. Okay, I'll sure. transfer your call to Mumbai Cybercrime Department. Sure, please. This call will be transferred to the Mumbai Cybercrime Police Station. Hello, Mumbai Cybercrime. Hello. ID narcotic drugs, and it is under narcotic department also. Okay. So we have two options. Yes, sir. Is it possible for you to direct come to Mumbai Cybercrime Department and submit your Aadhaar card for verification, as well as CCTV verification, and make a report and launch a FIR because the incident happened in Mumbai. Otherwise, we have online options also. So which one is better for you? ஸோ இந்த கான்வர்சேஷன் 2 hours அப்புறம் தான் ஸ்கைப் ஐடி கொடுத்து ஸ்கைப்பில் வந்து டேரெக்டாக ஒரு போலீஸ் மாதிரி ஒருத்தர் வீடியோ காலில் வந்து பேசினார். அதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்மால் கிளிப்ஸ் எதுக்கு அப்படின்னா என்ன மாதிரி ஐவிஆர் லைனில் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக தான். இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம்.